தாத்தா விஜய் கிட்ட கேக்குறாங்க, என்ன கையில வச்சிருக்க? தாத்தா, இது மேரேஜ் டாக்குமெண்ட். தாத்தா, இத கேட்ட உடனே டென்ஷன் ஆகாதீங்க. அன்னைக்கு இந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு விட்டேறின்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலி இந்த டாக்குமெண்ட்டை பெருசாவே எடுத்துக்கல தாத்தா. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட்டுக்கு எந்த வேல்யூவே இல்லை தாத்தா. நானும் காவேரியே கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். காவேரி மனசுக்குள்ள இந்த கான்ட்ராக்ட் ஒரு உறுத்தலாவே இருக்கு. காவேரி என்னை எவ்வளவு நல்லா நேசிக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் தாத்தா. அதை நான் வெளிப்படையா எக்ஸ்பிரஸ் பண்ணா ஏதாவது தப்பாயிருமோன்னு பயம் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பேப்பர் தான். கண்டிப்பா உன் மனசுல இருக்கதான் செய்யும். ஆனா கான்ட்ராக்ட் போட்டது நீ. காவேரி கை நீட்டி அந்த பணத்தை வாங்கியிருக்கா. காவேரி உன்னை விரும்புறேன்னு சொன்னா நீ பணத்துக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஏதாவது நீ தப்பா பேசிட்டேன்னா காவேரியால தாங்க முடியும்னு நினைக்கிறியா விஜய்? தான் காவேரி யோசிப்பாயா? ஒரு பொண்ணா நொறுக்கி போட்டுரும் அவ மனச. அதுக்கு தான் இந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட போறேன். காவேரி வெண்ணிலா கைய விடுக்கான்னு கெஞ்சுறாங்க அக்கா கிட்ட. அக்கா, நீ கோவப்படுறதுக்கு அர்த்தமே இல்ல. நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான்க்கா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவரு என் கூட சந்தோஷமா இருக்காருன்னு நினைக்கிறியாக்கா? இல்லக்கா, இல்லவே இல்ல. விஜய் மனசுல இன்னமும் வெண்ணிலா இருக்காக்கா. விஜயோட ஒய்ஃபா நான் தான்க்கா அதை சரி பண்ணணும். கங்கா காவேரி கிட்ட சொல்றாங்க, நான் கெஞ்சி கேட்கிறேன்டி, உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத. அக்கா, நான் இப்ப வெண்ணிலாவை கொண்டு போய் விஜய் முன்னாடி நிறுத்தினாலும் விஜய் மனசுல நான் தான் முக்கியம்னு தோணணும்க்கா. வெண்ணிலாவை அவரு கடந்த காலமா பார்த்தாதான் என் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதா ஆகும். இல்லாட்டி நான் வாழ்ற வாழ்க்கை அர்த்தமே இல்லக்கா. காவேரி, நீ வேணா வெண்ணிலாவை பத்தி எல்லாத்தையும் விஜய் கிட்ட சொல்லு. ஆனா வீட்டுக்கு மாத்திரம் கூட்டிட்டு போவாதரி வெண்ணிலாவை. அதெல்லாம் என்னால டெஸ்ட் பண்ண முடியாது. வெண்ணிலா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிட்டு போறாங்க வெண்ணிலாவை. விஜய் போன் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப யதார்த்தமா பாக்குறாரு காவேரி நிக்கிறாங்க. போன் பேசுறத விட்டுட்டு காவேரிய பாக்குறாங்க விஜய். தாத்தாவும் பாக்குறாரு. பின்னாடியே வெண்ணிலா நிக்கிறத விஜய் பாக்குறாரு. ரெண்டு பேரும் நடந்து வர்றத தாத்தாவும் விஜயும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கண்ணு மேய்க்காம. விஜய்க்கு வெண்ணிலாவை பார்த்த உடனே பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. காவேரி விஜய கூப்பிட்டு பாக்குறாங்க. விஜய் கவனிக்காம வெண்ணிலாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேட்ட மாதிரியே அழகான கிஃப்ட், கடையில வாங்க முடியாத கிஃப்ட், முக்கியமா உங்களுக்கு விலை மதிக்க முடியாத கிஃப்ட். பாட்டியும் வந்து பாக்குறாங்க. விஜய் கண்ணு இமைக்காம வெண்ணிலாவையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. வெண்ணிலான்னு விஜய் கூப்பிடுறாரு. தாத்தா கிட்ட விஜய் அழுதுகிட்டே சொல்றாரு, பாத்தீங்களா வெண்ணிலான்னு. அதுக்கு தாத்தா சொல்றாங்க, அழாதப்பா. பாட்டி கிட்டையும் விஜய் சொல்றாரு. பாட்டியும் அழுகுறாங்க விஜய பார்த்து. விஜய்க்கு என்ன பண்றதுன்னு புரியல, அழுகுறாரு. வெண்ணிலான்னு திருப்பியும் கூப்பிட்டுட்டு அழுகுறாரு. தாத்தாவும் பாட்டியும் சமாதானப்படுத்தி வைக்க முயற்சி பண்றாங்க விஜய. விஜய் கேக்குறாரு வெண்ணிலா கிட்ட, என்னாச்சு வெண்ணிலா, ஏன் என்னைய விட்டுட்டு போன? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. ஏன் வெண்ணிலா எதுவும் பேச மாட்டேரா? காவேரி, வெண்ணிலாவுக்கு என்னாச்சு? ஏன் இவ ஒன்னும் பேச மாட்டேரா? காவேரி, வெண்ணிலாவ எங்க பார்த்த சொல்லு காவேரி. இப்ப ராகினி சொல்றாங்க, நான் சொல்லட்டுமா? மீனாட்சி பெண்கள் மனநல காப்பகத்துலதான் வெண்ணிலா இருந்தா. என்ன விஜய், காவேரியோட பர்த்டேக்கு கூட போனீங்களாமே, இந்த ஹோம்ல தான் வெண்ணிலா இருந்தா. விஜய் சொல்றாரு, வெண்ணிலாவை நான் தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். உங்களை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டேனே. ஏய், அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்றேன். இன்னைக்கு நானும் ராகினியும் கார்ல போய்கிட்டு இருந்த போது வெண்ணிலாவை பார்த்தோம். நடந்ததையெல்லாம் அஜய் சொல்றாரு விஜய் கிட்ட. விஜய் சொல்றாரு, அஜய், வெண்ணிலாவை பார்த்த அடுத்த செகண்ட் என்கிட்ட தானே நீ சொல்லியிருக்கணும். ஏன்டா என்கிட்ட சொல்லல? நாங்க வெண்ணிலாவை பார்த்தோன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்பியிருப்பீங்களா? அங்க எல்லாரும் காவேரிக்கு எகெயின்ஸ்டா பேசுறோன்னு அன்னைக்கும் என்னைய தானே அடிக்க வந்திருப்பீங்க. அதனாலதான் வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லுவோன்னு அந்த விஷயத்த சொல்லலன்னு. ஜெய், நீ காவேரி பர்த்டே அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டல்ல. அவ பர்த்டே முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. இவ்வளவு நாளா என்கிட்ட இந்த விஷயத்த ஏன்டா சொல்லாம இருந்த? அஜய் சொல்லுடா, ஏன் சொல்லல? ராகினி சொல்றாங்க, நாங்க எதுக்கு சொல்லாம இருக்கிறோம் விஜய்? அன்னைக்கே இந்த விஷயத்த காவேரி கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னோமே. ராகினி கேக்குறாங்க, என்ன காவேரி, அன்னைக்கே உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னோமே, சொன்னோமா இல்லையா காவேரி? சொல்லு. ஏய்,
நீங்களே கேட்டுக்கோங்க, நாங்க சொன்னோமா இல்லையான்னு. விஜய் கேக்குறாரு, காவேரி என்ன இதெல்லாம்? ராகினி அஜய் சொல்றதெல்லாம் நிஜமா? சொல்லு காவேரி. உனக்கு இந்த விஷயம் அப்பவே தெரியுமா காவேரி? ஏன் காவேரி என்கிட்ட அப்பவே சொல்லியிருக்கலாம்ல? விஜய், உங்ககிட்ட நான் மறைக்கணும்னு நினைக்கல. எப்படி சொல்றதுன்னு தான். அப்ப ராகினி சொல்றாங்க. என்ன காவேரி இப்படி நடிக்கிற? விஜய் கேக்குறாரு, ஒரு வாரமா ஏன் சொல்லல? சரி, நான் சொல்லிருவேன்னு பயந்து தானே நீ வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்திருக்க. வெண்ணிலா அந்த ஹோம்ல என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சேர்த்து காவேரி கிட்ட சொன்னோம். என்ன விஜய் இப்படி பாக்குறீங்க? வெண்ணிலா ஏன் இப்படி பேசாம நிக்கிறான்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் காவேரி கிட்ட என்ன கண்டிஷன்ல வெண்ணிலா இருக்காங்கன்னு சேர்த்து சொன்னோன்னு உங்ககிட்ட சொல்றேன். அவ்வளவு பெரிய விஷயம் காவேரி கிட்ட சொன்னோம். ஆனா காவேரி உங்ககிட்ட சொல்லாம மறைச்சுக்கிட்டே இருந்திருக்கா. உங்களையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா. இப்ப விஜய் சொல்றாரு, ராகினி கொஞ்சம் பேசாம இருக்கியா? சொல்ல, வெண்ணிலாவுக்கு என்ன ஆச்சு அத சொல்லு. அவ ஏன் இந்த மாதிரி இருக்கா? என்ன காவேரி இப்ப நீ சொல்றியா? நீ தானே கூட்டிட்டு வந்த வெண்ணிலாவ. உன்கிட்ட அந்த ஆசிரமத்துல உள்ளவங்க தெளிவா சொல்லி தானே அனுப்பியிருப்பாங்க. சொல்லு விஜய் கிட்ட. விஜய் சொல்றாரு, ராகினி நேரா விஷயத்துக்கு வர்றியா இல்லையா? இப்போ வெண்ணிலாவுக்கு என்ன ஆச்சு ராகினி? நான் சொல்றேன் இருங்க. நானே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். வெண்ணிலாவுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. என்ன ராகினி சொல்ற? வெண்ணிலாவுக்கு மெமரி லாஸா? வெண்ணிலாவுக்கு போய் எப்படி? இனி வெண்ணிலாவுக்கு எப்படி ஆச்சு? அஜய் எல்லா விஷயத்தையும் விஜய் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட விஜய் அழுகுறாரு வெண்ணிலாவை நினைச்சு. வெண்ணிலா நான் யாருன்னு தெரியுதா? மறந்துட்டியா வெண்ணிலா? நாளை சந்திப்போம்.